பேசுங்க பாட்டி. சரி. ஐடியா வந்துருச்சு. என்ன 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 என்ன? ஒண்ணும் இல்ல. அது வரலையா? இதுதான் இவ்வளவு நேரம் யோசியா? இரு கோவப்படாத. ஐடியா வந்துருச்சு. வந்துருச்சா? என்ன பாட்டி? சொல்லு சொல்லு சொல்லு. இல்ல, உங்க அப்பா எதுக்கு உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவெடுத்தாரு? உன் ஃப்ரெண்டுங்க கிட்ட எல்லாம் நீ பழக கூடாதுங்கிறதுக்காக தானே. நீ ஒண்ணு பண்ணு. இனிமே உன் ஃப்ரெண்டுங்க கிட்ட பேச மாட்டேன் பழக மாட்டேன்னு உங்க அப்பா கிட்ட பொய்ய ஒண்ணு சொல்லிடு. பாட்டி, நான் போய் கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியவா தெரியாதா? கோவப்படாத. நான் வேணா வேற ஐடியா சொல்லட்டுமா? கொஞ்சம் இரு. லக்ஷ்மி, இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல தேவையில்ல. நான் சொல்றேன், நீ கேளு. சொல் 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 சொல். அப்ப வந்து இங்க உட்காருங்க. இங்க பாரு, உன் புள்ளைக்கு எது ரொம்ப பிடிக்கும்? என் பையனுக்கா வியாபாரம் பண்ணி பணம் நல்லா கட்டுக்கட்டா சம்பாரிச்சா ரொம்ப பிடிக்கும். பாட்டி, இரு இரு. என்னமோ சும்மா சும்மா முறைச்சுக்கிட்டே இருக்க. அப்படியே உங்க அப்பா புத்தி உனக்கு. ஐயோ லக்ஷ்மி, நான் உன் புள்ளைக்கு என்ன பிடிக்கும்னு ஜெனரலாலாம் கேட்கல. சாப்பிடுற விஷயத்துல என்ன பிடிக்கும்னு கேட்டேன். சாப்பிட பிடிக்குமான்னு கேட்டியா? அவருக்கு இந்த இட்லி, தோசை, பொங்கல், சாம்பார், பூரி இந்த மாதிரி எல்லாம் என்ன பிடிக்கும்? இரு இரு. இப்போ நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்க அப்பா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? பாட்டி, இந்த உலகத்துல ஒருத்தர் எது வேணாலும் மறப்பாங்க. ஆனா அவங்க அம்மா கைப்பக்குவத்தை மட்டும் அவங்களால மறக்கவே முடியாது. என்னதான் ஹோட்டல்ல விதவிதமான டிஷ்ஷஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாலும் அவங்களோட அம்மா கைப்பக்குவத்துக்கு ஈடுனே இந்த உலகத்துல எதுவுமே இல்ல. அந்த ட்ரீட்மெண்ட் தான் இப்ப நான் செய்ய போறேன். அடி பாவி, அப்போ என்ன சமைக்க சொல்ல போறியா? ஐயோ, என்னால முடியாதுப்பா. ஐயோ பாட்டி பாட்டி, எதுக்கு அவசரப்படுறீங்க? இப்போ ஏகேயோட அம்மா யாரு? என்னடி இப்படி கேட்டுட்ட? நான் தாண்டி அவனோட அம்மா. ஐயோ, அப்போ உங்க கைப்பக்குவத்தை நீங்க எனக்கு பக்குவமா சொல்லிக் கொடுங்க. மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். எல்லாம் ஓகே. ஆனா நீ சமைச்சதுன்னு சொன்னா அவன் சாப்பிடுவானா? சொன்னாதானே. அப்போ இப்ப மட்டும் போய் சொல்லலாமா? பாட்டி, பொய் சொல்றது தப்புதான். ஆனா உண்மையை சொல்லாம இருக்கிறது தப்பே இல்ல. ஐயோ, என்னடி குழப்புற? பாட்டி, நான் ஒண்ணும் குழப்பல, சரியா? நீங்க எனக்கு சொல்லிக் கொடுங்க. நான் சமைச்சு கொடுத்து அப்பா அதை சாப்பிட்டு அவர் முகத்துல வர சந்தோஷத்தை நான் பாக்கணும். அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும். சரி, ஓகே. அப்ப இன்னைக்கு ஈவினிங்கே நம்ம ப்ராஜெக்ட் ஆன். டன். என்ன பாட்டி பண்ணணும்? என்ன ஊத்து ஃபர்ஸ்ட். ஊத்தவா? போதும் போதும். அப்புறம் வெங்காயம் போடு. என்ன? அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடு. இப்போ இது போடவா பாட்டி? வெயிட் பண்ணு. இப்போ மஷ்ரூம் போடு. மஷ்ரூம் போடுமா? போதும். போதுமா? மூடி விடு. வெயிட் பண்ணு. இவ என்ன பண்றா கிச்சன்ல? அப்படியே கொஞ்ச நேரம் இருக்கட்டும். என்ன இது கமகமன்னு வாசனை அடிக்குது?
என்ன ரஞ்சினி நீ கிச்சன் பக்கம் வந்திருக்க? அப்பாவுக்கு சமைக்கிறேன். என்னோட ரெசிபி அவர் சாப்பிட்டு பார்த்து அசந்து போக போறாரு. ஏன் ரஞ்சினி எதுக்கு இந்த வம்பு? ஃபைல்னா பொறுக்கி எடுத்துடலாம். இதெல்லாம் பறந்துச்சுன்னா யார் சுத்தம் பண்றது? நான் சமைச்சதுன்னு நீங்க சொல்லாதீங்க. முதல்ல டேஸ்ட் பண்ணிட்டா அதுக்கப்புறம் பசியை தவிர வேற எதுவும் பறக்காது. சொல்றத கேளு ரஞ்சினி. சாப்பிடும்போது அவரை ப்ளீஸ் டென்ஷன் பண்ண வேண்டாம். ஏன் பானு, அவங்க அப்பாவுக்கு அவ செய்யட்டுமே. அப்பவாவது அவங்க கோவம் கம்மியாவுதான்னு பாப்போம். இதனாலலாம் அவருக்கு கோவம் குறையுமா அத்தை? நீ அவர் கோவத்தை அதிகப்படுத்தாம இருந்தா அதுவே போதும். நான் என்னமா பண்ண? நீ செய்யறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறியா? நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வராத எதையுமே உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அப்போ மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஒத்து வரும்ல? நீ முதல்ல நகரு. அப்பாக்கு நான் சாப்பாடு எடுத்துட்டு போகணும். டைம் ஆகுது. நீ சமைக்கிறதுனாலயோ சாமி கும்பிடுறதுனாலயோலாம் உங்க அப்பா உங்ககிட்ட பேச மாட்டாரு. உன் ஃப்ரெண்ட முழுசா தலை முழுகிட்டு நீ வா. அப்புறம்தான் உன்கிட்ட பேசலாமா வேணாமான்னு அவர் யோசிப்பாரு. என்னடா இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி பேசலையேன்னு யோசிச்சேன். ஆனா என்னை விட நீங்க எல்லாரும் தான் என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி அதிகமா நினைக்கிறீங்க போல இருக்கு. இந்த திமிரு தான் உங்க அப்பாவுக்கு கோவத்தை உண்டு பண்ணுது. எப்பவும் என் ஃப்ரெண்ட்ஸ வச்சு எல்லாத்துக்கும் நீங்க பிளாக்மெயில் பண்றதாலதான் எனக்கு கோவத்தை உண்டாக்குதுமா. நீ எல்லாம் உன் இஷ்டப்படி செய்வ, நாங்க எதையும் கேட்க கூடாதா? இஷ்டப்படி செய்யறது ஒண்ணும் தப்பு இல்ல. உங்க இஷ்டத்துக்காக சும்மா தலையாட்டுறது தப்பா ஏதாவது செஞ்சாதான் அது தப்பு. நீ வெறும் ஃப்ரெண்ட்ஸோட நிக்கலையே, உனக்கு இப்ப புத்தி வேற பக்கம்ல போகுது. இதுக்கு தானே அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். எது நம்ம குடும்பத்துக்கு சரி வராதோ அதத்தான் நீ சரியா பண்ணிக்கிட்டே இருக்க. மா, எதுவா இருந்தாலும் நேரா சொல்லுங்க. நான் எதை பத்தி சொல்றேன்னு உனக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் எதுவும் தப்பா இல்ல. அவ்வளவுதான் இப்ப என்னால சொல்ல முடியும். ரஞ்சினிமா, என்ன நீ சமைச்சிட்டு அப்படியே வச்சுட்டு போற? அது அவங்களே அவங்க ஹஸ்பண்டுக்கு எடுத்துட்டு போய் கொடுக்கட்டும். நான் சமைச்சதுன்னு சொல்லாம இருந்தா போதும். அதுவே எனக்கு செய்யற பெரிய உதவிதான். நல்லா வெந்திருக்குல்ல அத்தை? நல்லா மணக்குது தெரியுமா? வாசனை எல்லாம் நல்லாதான் வருது.